இப்போ நீங்கள் அரவிந்த் சாமி சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒரு நடிகர் சார். அவர் நல்லா இருக்கிறார், அழகா இருக்கிறாருன்றா 2வது மடங்கு தான் அரவிந்த் சாமியை பொறுத்தவரைக்கும். மணிரத்னத்துடைய ஒரு ப்ராடக்ட். மணிரத்னம் ஐடென்டிஃபை பண்ண ஒரு ஆள். ஸோ நடிக்க தெரிஞ்ச ஒரு மனிதர். அப்புறம் தான் அந்த அழகுகளெல்லாம். அப்புறம் அப்படியே அவர் வராரு. அவருடைய பாம்பே எல்லா படமும் ஹிட். அவர் நடிக்கக்கூடிய அனைத்து படங்களும் விட்டு, அவர் இன்வால்வ் ஆன எல்லா படங்களும் ஹிட்டுன்ற ஒரு 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 காலகட்டத்தில் வந்துகிட்டு இருக்கும்பொழுது, ஒரு காலகட்டத்தில் அவருடைய படங்கள் ஃப்ளாப் ஆகுது. 1, 2 அப்படி ஃப்ளாப் ஆகும்பொழுது, இவர் வந்து சைடு ஆக்டர் 2, 3 ஆக்டர் கூட சேர்ந்து நடிக்க வேண்டிய நிலைமையாது. அதுக்கப்புறம் அவருக்கு வாய்ப்பே கிடைக்கல. வாய்ப்பே கிடைக்கலன்னொன்னே ஆட்டோமேட்டிக்கா அவர் என்ன பண்ணிடுறாரு, ஆஸ்திரேலியா போயிடுறாரு. அடுத்த தொழில பார்க்க போயிடுறாரு. ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிக்கிறார் சென்னையில. அதே மாதிரி ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. ஒரு ஐடி நிறுவனம் ப்ராப்பர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாறிடுறாரு அரவிந்த் சாமி சார். பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு அவருடைய ஏஜ் வரும்பொழுது, அந்த ஏஜ் ஃபேக்டர் வரும்பொழுது, அந்த குணச்சித்திர வேடங்கள் அதெல்லாம் வரும்பொழுது, இன்றைக்கி அவருடைய நடிப்பை எதிர்பார்த்து அதுக்குன்னே ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அதாவது அரவிந்த் சாமி சார் நடிப்பை லைக் பண்ணுறதுக்குனே ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ ஒன்று அமையலைன்னா அடுத்தது அமைச்சிக்கிறதுக்கான அந்த மைண்ட் செட்